ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணமணக்கும் வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஜூஸியாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க. இது 2 ஆளுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 பேருக்கு ஏற்ற மாதிரி வெண்டைக்காய் செய்யணும் அப்படின்னா இல்லைன்னா ஒரு 4, 5, ஒரு 7 வெண்டைக்காய் கிட்டே நீங்கள் போட்டால் போதும். இது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்தா ரொம்ப கொலன்னு இருக்கும். குழம்பு ரொம்ப கட்டியாக அந்த மாதிரி இருக்கும். 2 பேர் இல்லைன்னா இது 3 பேருக்கு இது சரியாக இருக்கும். ஸோ வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணி எடுத்த வெண்டைக்காவை நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. அப்போ தான் அதோட வளவளப்பு போகும். தொடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. நார்மல் துண்டுகளாக இருந்தால் போதும். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காய் குழம்பு பார்த்துட்ருக்கோம். நம்ம வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி இந்த ஓரத்தில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பல்லாரியை எடுத்து ஒரு பல்லாரியை கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் கொஞ்சம் நீல வாக்குலையும் கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் குழம்புக்கு நாங்கள் அதிகமாக புளி சேர்க்க மாட்டோம். அதனால் 2 தக்காளியை எடுத்துக்கிறேன். புளி சேர்க்குறவங்க ஒரு தக்காளி யூஸ் பண்ணால் போதும். இது சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி வச்சுக்கலாம். தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய் இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் எடுத்து காம்பை நீக்கிட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்து அரைச்சிக்கிட போகிறோம். இப்போது ஒரு சின்ன கையளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 2 வத்தல், கொஞ்சோண்டு சீரகம், 2 சின்ன வெள்ளைப்பூடை உரித்து தேங்காயோடு சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. எப்போவுமே வெண்டைக்காய் குழம்பு செய்யும்போது தேவையான அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் நம்ம வதக்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வெண்டைக்காவை வதக்கி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், மேபி நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சூடானதும் கொஞ்சம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காவை போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை வதக்கும் போது நல்லா பொன்முருவலாக வதக்கணும். அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கி பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் வதங்குறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா புண் முருவலாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து இதில் கலந்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதக்கும் போது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்டைக்காய் குழம்புல சேர்க்கக்கூடிய பொடி வகைகள் பார்க்கலாம். வத்தப்பொடிக்கு கொஞ்சம் டபுளாக நம்ம மல்லிப்பொடி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் குழம்பு மசாலா பொடி வெளியே ஆச்சி இந்த குழம்பு மசாலா பொடி கிடைக்கிது. இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி ஏற்கனவே நல்லா வதங்கிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பொடியை வந்து கலந்து நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிடுங்க. வதக்கும் போது அதுவே தண்ணி பிரிஞ்சு கொஞ்சம் வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காவை கலந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, மையம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து அது கூட சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தேவையான அளவு தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் உப்பு அதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையான வெண்டைக்காய் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கி பரிமாறி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிடுவாங்க. வந்து சுவையான